இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்ட புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்தது. தேநீர் கடைகள், உணவகங்கள் 50% இருக்கைகளுடன் செயல்படலாம் என்றாலும் வியாபாரம் சூடுபிடிக்கவில்லை என உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 3ஆம் கட்ட தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி காய்கறி, மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையும், மற்ற கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையும் 1 மணி நேரம் கூடுதலாக இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை 50 விழுக்காடு இருக்கைகளுடன் செயல்படலாம். காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சலில் உணவு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பேரூராட்சி, நகராட்சிகளில் 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கோவில்கள் பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசியமற்ற பொருட்களின் ஆன்லைன் விற்பனை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் 75% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஏற்கனவே உள்ள தடைகள், கட்டுப்பாடுகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பெரும்பாலான உணவகங்களில் பார்சல் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போ வேலை செய்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. எல்லாம் டெய்லி வருமானம் அவங்க இல்லாதனால அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போனதுனால இப்போது திடீர்னு திறக்கணும்னால எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 50% விட்டாலும் நம்மளால் இப்போதைக்கு எதுவும் என்னன்னு ஒன்று சொல்ல முடியும். கொஞ்ச நாள் பிறகு இதுதான் சொல்ல முடியும். ஒரு சில பெரிய உணவகங்களில் மட்டும் வாடிக்கையாளர்கள் இருக்கைகளில் அமர்ந்து சாப்பிட்டனர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தே ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். 50% கெப்பாசிட்டியோட தான் நடத்துகிறாங்க. அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற நியூஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திங்கள் முதல் கணிசமான கடைகள் 50 விழுக்காடு இருக்கைகளோடு செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேநீர் கடைகளில் அமர்ந்து தேநீர் அருந்த அனுமதிக்கப்பட்டுள்ளதால் டீ பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் பெரும்பாலானோர் கடைகளுக்கு வெளியே நின்று இயற்கையான சூழலை ரசித்தபடி தேநீர் அருந்தினர். ஆனால் முழு திருப்தியாக சாப்பிட்றது இன்றைக்கி தான் நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு டீ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஒரு மக்களை போக்குவரத்து இவங்களும் இடைவெளி விட்டு தான் நல்லா பண்ணுறாங்க. இது ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது எங்களுக்கு. இருப்பினும் வாடிக்கையாளர்களின் வருகை முன்போல இல்லாமல் வெகுவாக குறைந்து விட்டதாக தேநீர் கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 2 மாதம் 60-65 நாள் வீட்டில் முடங்கினேன். அது எந்த இடத்துலையுமே என்னால் ஈடு கட்ட முடியாது, ஈடு பண்ணவும் முடியாது. முடங்கணும் தான் வருமானம் போச்சு, சாப்பாடுக்கு வழி இல்லை. இப்போ திறந்துருக்கிறேன், ஆனால் பெரிய வியாபாரம் இல்லை. நடமாட்டம், ரோட்டில் நடமாட்டம் இல்லை. ஏதோ ஓடுது, ஏதோ ஒரு கூலி கிடைக்கிற நிலைமை தான் இப்போ ஓடின்னு இருக்குது. ஜூலை மாதத்தை போல ஆகஸ்ட் மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. இதனால் சென்னை காசிமேடு சந்தையில் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல பட்டினப்பாக்கம் மீன் சந்தையில் மக்கள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் கூட்டுறவு சங்கங்களின் பால் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு எதிரொலியாக தருமபுரியில் மாவட்ட ஆவின் நிர்வாகம் விவசாயிகளிடம் பால் கொள்முதல் அளவை குறைக்கும்படி அறிவுறுத்தியிருந்தது. இதனால் விவசாயிகளிடமிருந்து லிட்டருக்கு 100 மில்லி லிட்டர் பால் குறைத்து கொள்முதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆவின் நிர்வாக அறிவுறுத்தல் படி மொரப்பூரில் ஒரு சில கூட்டுறவு சங்கங்களில் பால் கொள்முதல் முற்றிலுமாக நிறுத்தின. ஏமாற்றமடைந்த விவசாயிகள் பாலை சாலையில் கொட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனிடையே ஒரு சில விவசாயிகள் ஊரடங்கால் வருமானத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக பாலை வழங்க முன்வந்தனர். அதன்படி மொரப்பூர் பேருந்து நிலையத்தில் 30ற்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 200 லிட்டர் பாலை இலவசமாக வழங்கினர். மாவட்ட நிர்வாகமும் அரசும் தலையிட்டு உற்பத்தி செய்யப்படும் முழு பாலையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பால் உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்குவதோடு 1 லிட்டருக்கான பால் விலையை 30 உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மசூதிகள் திறக்கப்படாத பகுதிகளில் மக்கள் வீடுகளிலேயே தொழுகை செய்தனர்.
இறை தூதர் இப்ராஹிமின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுவது பக்ரீத் பண்டிகை. வழக்கமாக பள்ளிவாசல்களில் அதிகாலை சிறப்பு தொழுகையுடன் பக்ரீத் கொண்டாட்டம் தொடங்கும். கொரோனா காரணமாக பல இடங்களில் பள்ளிவாசல் திறப்பிற்கு தடை இருப்பதால் வீடுகளிலேயே இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். கோவையில் ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து மக்கள் பக்ரீத் பண்டிகையினை உற்சாகமாக கொண்டாடினர். கூட்டு தொழுகை, பொது இடங்களில் இறைச்சி வெட்டுதல் போன்றவை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமாக தொழுகிறது வந்துட்டு பள்ளிவாசலில் வந்துட்டு நிறசம்பத்தமாக பரக்கத்தான் நிஜமாலுமே சொல்ல போனால் நல்லபடியாக தொழுகுவோம். அங்கே ஜமாத்தோடு நின்று தொழுகுவோம். ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த மாதிரி சூழ்நிலை. கொரோனாவுடைய பாதிப்புங்கிற சூழ்நிலையினால ஒரு வருத்தமான விஷயம்தான் இந்த வீட்டுகளை வீசி தொழுகிறது. நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் தெருவில் மக்கள் ஒன்று கூடி பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அவரவர் வீடுகளிலும் மொட்டை மாடிகளிலும் தங்கள் உறவினர்களோடு சமூக இடைவெளியை பின்பற்றி சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சிறப்பு தொழுகைக்காக பள்ளிவாசல்கள் காலை திறக்கப்பட்டன. மசூதிக்கு வருபவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கிருமிநாசினி வழங்கப்பட்டதோடு அவர்களின் பெயர், முகவரி, தொலைபேசி எண் போன்ற தகவல்களும் சேகரிக்கப்பட்டன. நெல்லையில் ஜும்மா மசூதி திறக்கப்பட்டதால் தொழுகைக்காக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குவிந்தனர். தனிமனித இடைவெளியை கடைபிடித்த அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கொரோனா அச்சம் காரணமாக இந்த முறை கைகுலுக்கவோ ஆரத்தழுவி வாழ்த்து சொல்லவோ அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மசூதிகளில் ஒன்று கூடிய இஸ்லாமியர்கள் அரசின் விதிகளை பின்பற்றி தொழுகை நடத்தி பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். ஆடிவெள்ளி, பக்ரீத், ஆடிப்பெருக்கு என தொடர் பண்டிகைகளின் காரணமாக பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் போக்குவரத்து சேவை முடங்கியதால் கடந்த 4 மாதங்களாக பூக்களின் விலை கடுமையாக சரிவடைந்திருந்தது. தற்போது ஊரடங்கில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டு சிறிய கோவில்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொழில் நிறுவனங்களும் செயல்பட தொடங்கியுள்ளதால் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதனால் மக்கள் தாங்கள் வழக்கமாக கொண்டாடும் பண்டிகைகளை எளிமையாக வீடுகளிலேயே கொண்டாட தொடங்கியுள்ளனர். பண்டிகைகளில் முக்கிய பங்கு வகிப்பவை பூக்கள் என்பதால் தற்போது அதன் தேவை அதிகரித்துள்ளது. இருப்பினும் போக்குவரத்து சேவை இல்லாததால் வரத்து இல்லாமல் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் சந்தையில் கடந்த வாரம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ தற்போது 1000 ரூபாய் வரை விலை போகிறது. இதேபோன்று முல்லையின் விலை 450ஆகவும் சம்பங்கி அரளிப்பூக்களின் விலை 150 ரூபாயாகவும் உள்ளது. மல்லிகைப்பூ எப்பயுமே இந்த நாளில் மல்லிகைப்பூ அதிகமாக வரும். இந்த வருஷம் 5-6 அதாவது மழையினுடைய லைட்டாக சாரல் விழுகிறதுனால மல்லிகைப்பூ வரத்து குறைஞ்சிருச்சு. மல்லிகைப்பூ குறைஞ்சதுனால முல்லைப்பூ, ஜாதி போல விலை கூட விற்கிது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே நாளில் 139 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர், ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 3593 அதிகரித்துள்ளதாக கூறினார். அதிகபட்சமாக புதுச்சேரியில் 94 பேருக்கும், ஏனாமில் 42 பேருக்கும் புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 2185 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 51 உயர்ந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முதியவர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அடித்து உதைத்தனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 75 வயது முதியவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது மருத்துவமனையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸிலேயே முதியவர் உயிரிழந்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த முதியவரின் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அடித்து உதைத்தனர். புதிய கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கையை தாங்கி பிடிக்க முதலமைச்சர் பழனிசாமி தயங்க தேவையில்லை என்று கவிஞர் வைரமுத்து ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அண்ணா கலைஞர் இறுதி செய்ததும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் உறுதி செய்ததும் இருமொழிக் கொள்கைதான் என்று சுட்டிக்காட்டியுள்ள வைரமுத்து அதை தமிழக அரசு தாங்கி பிடிக்க தயங்க தேவையில்லை என்றும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். தேசிய கொடியை மதிப்போம் என்றும் திராவிட கொடியை பிடிப்போம் என்றும் வைரமுத்து கூறியுள்ளார். போலீசாரால் தேடப்பட்டு வந்த சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி கோவையில் கைது செய்யப்பட்டார். சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, திருட்டு உட்பட 36 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் அவர் திருப்பூர் மங்களம் நகரில் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. எனினும் அதனை அறிந்த அவர் அங்கிருந்து கோவைக்கு தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து கோவைக்கு சென்ற போலீசார் கூட்டாளிகளுடன் இருந்த ரவுடி ராதாகிருஷ்ணனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ரவுடியை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கண்ணாமூச்சி என்னும் கிராமத்தில் கோழியை பிடிப்பதற்கு துரத்திச் சென்ற கூலி தொழிலாளி 70 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கட்டிலில் கயிறு கட்டி அதன் மூலம் கிணற்றில் இருந்தவரை மீட்டனர். அவர் பெயர் பழனிசாமி எனவும் ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த கிட்டம்பட்டியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த பழனிசாமி ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பும் முன் குத்தாட்டம் போட்டனர். ரைகஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் உள்ளூர் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிகிச்சை முடிந்து நோயிலிருந்து முழுமையாக மீண்ட அவர்கள் உற்சாகம் ததும்பும் பாடல்களுக்கு குழுவாக நடனமாடினர். வயது பேதமின்றி அவர்கள் நடனமாடியது சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 368 ரூபாய் உயர்ந்து இதுவரை இல்லாத புதிய உச்சமாக 41,568 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,196 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி ஒரே நாளில் கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 72 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலையைப் போலவே வெள்ளியின் விலையும் கடந்த சில நாட்களில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கட்டி வெள்ளி 1 கிலோ 72,500 ரூபாயாக உள்ளது. சீமான் மற்றும் ஹரி நாடாருக்கு எதிராக கொடுத்த புகார் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை விஜயலட்சுமி வலியுறுத்தியுள்ளார். தன்னுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் கூறினார். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, சாவ கிடக்கிற நேரத்தில் கூட எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு ரொம்ப மனிதாபிமானமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அட்லீஸ்ட் என்னன்னாவது கேட்கணும். நான் கொடுத்துக்கிற ப்ரூஃப்ஸ் வேலிடா இருக்கு. இப்போ முந்தானத்து டையிங் ஸ்டேட்மெண்ட்டில் மெசேஜஸ் கூட நான் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், கால்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், த்ரெட்னிங் கால்ஸ் வந்திருக்குதுன்றலாம். அது மேலேயுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னா அது ரொம்ப மன அழுத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஆமாம், எனக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஐ வில் சிட் ஃபார் அ ப்ரொடெஸ்ட். பட் போலீஸ் என்ன பயப்படுறாங்கன்னா பிகாஸ் உடல்நல சரியில்லாதனால ஏதோ ஆகக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே எனக்கு சேஃப்டியாக இருக்கோ இதெல்லாம் கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் மீடியாவோட ப்ரெசன்ஸுக்கு கொண்டு வரேன். நெல்லையில் வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் டிஎஸ்பி உட்பட 8 காவலர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடியவர்களுக்கு ஆதரவாக பழவூர் அருகே உள்ள மாறன்குளத்தைச் சேர்ந்த செம்மணி வாதாடி வந்தார். இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு போலீசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்போதைய வள்ளியூர் டிஎஸ்பி குமார், பணக்குடி ஆய்வாளர் ஸ்டீபன் ஜோன்ஸ் ஆகியோர் செம்மணியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் தாக்கியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் டிஎஸ்பி குமார், ஆய்வாளர் ஜோன்ஸ் உட்பட 8 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
தாய்ப்பால் கொடுப்பதால் கொரோனா பரவாது என ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எடை குறைவாகவும் குறைந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்காக 2016ஆம் ஆண்டு அமுதம் தாய்ப்பால் வங்கி துவங்கப்பட்டது. இதன் மூலம் நாளொன்றுக்கு 100 குழந்தைகள் பயன்பெறுகின்றன. தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் குழந்தைகளுக்கு கட்டாயம் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நோயால் தாய் பாதிக்கப்பட்டாலும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராது என்றும் கிருமியை எதிர்க்கும் சக்தி தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு கிடைக்கும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரெஸ்ட் மில்க் மட்டுமே, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம், அது 6 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்து ஆகணும். மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீட், அதாவது கொரோனா இருக்கிற மதர்ஸு கூட தன்னுடைய கைகளை கழுவிட்டு மாஸ்க் போட்டுட்டு பேபிஸை ஹேண்டில் பண்ணி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பஞ்சாபில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளது. அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள முச்சல் தங்கரா கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தி 5 பேர் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து டான்டரன் என்ற பகுதியில் 24 பேரும், பட்டாலா பகுதியில் 10 பேரும் என ஒட்டுமொத்தமாக 45 பேர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழப்பு 62ஆக பிற்பகலில் அதிகரித்தது. இது தொடர்பாக முச்சல் கிராமத்தைச் சேர்ந்த பெண், கள்ளச்சாராய வியாபாரி பல்வீந்தர் கவுர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய மாநில முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒப்பில்லாத பங்களிப்பை செய்தவர் பாலகங்காதர திலகர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் 100ஆண்டு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக உறுதியான போராட்டத்தை நடத்தியவர் திலகர் என்றும் சாதியால் பிரிந்து கிடந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க பாடுபட்டவர் என தெரிவித்தார். சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை என முழங்கி அதற்காகவே வாழ்க்கை மொத்தத்தையும் அர்ப்பணித்தவர் என்றும், திலகரின் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற முழக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் எப்பொழுதும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ராமேஸ்வரத்தில் கொத்தனார் ஒருவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிலம்ப கலையை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 70 வயது முதியவரான கணபதி முருகேசன் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால் வேலையின்றி வீட்டிலேயே இருந்த அவர் சிறு வயதில் தான் கற்ற சிலம்ப கலையை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அவர் இலவசமாக பயிற்சி அளிப்பதை அறிந்த பலரும் தங்களது பிள்ளைகளை சிலம்ப பயிற்சி வகுப்பில் சேர்த்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கற்ற சிலம்பு கலையை இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் சேவையாக செய்து அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை திசை விடாமல் அனாவசியமாக ரோட்டுகளில் அலைய விடாமையும் இந்த பயிற்சியை நடத்திக்கிட்டு சுமார் 2 மீட்டர் இடைவெளியை விட்டு 90 நாட்களாக இந்த பயிற்சியை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் தான் சும்மா இருந்தேன். இப்போ தான் இது இங்கே சிலம்பம் நடந்ததுனால சிலம்பம் கற்றுக்காங்க. சிலம்பத்தில் நிறைய கற்றுக்காச்சு, இன்னும் கற்றுக்கணும். விரைவுச் செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகத்தில் குழந்தைகளின் கல்விக்காக தாலியை அடகு வைத்து டிவி வாங்கி கொடுத்த கூலி தொழிலாளியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கட்டக் மாவட்டத்தில் உள்ள ராடிர் நகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கஸ்தூரி. இவரது 2 பிள்ளைகளும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது. கஸ்தூரியின் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாததால் அவரது 2 பிள்ளைகளும் அருகே உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சியில் பாடம் படித்து வந்தனர். தினமும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சியில் பாடம் படிப்பது நிரந்தர தீர்வாக இருக்காது என்பதுடன் உறவினர்கள் விரும்பும் சேனல் பார்க்கும்போது பிள்ளைகள் பாடம் படிப்பதற்கு தடையாகவும் இருந்திருக்கிறது. இதனால் மனவேதனை அடைந்த கஸ்தூரி தனது தாலியை 20,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து அதில் 14,000 ரூபாய்க்கு புதிதாக தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை தனது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தார். இது பற்றிய செய்தி நமது நியூஸ் 18 கன்னட தொலைக்காட்சியில் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த அம்மாநில அமைச்சர் சிசி பாட்டில் கஸ்தூரி அடமானம் வைத்த தாலியை உடனடியாக மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். இதற்கிடையே கஸ்தூரி தாலியை அடமானம் வைத்ததற்கான காரணத்தை அறிந்த அடகு கடைக்காரரே தாலியை கஸ்தூரியிடம் திருப்பிக் கொடுத்தார். பிள்ளைகளின் கல்விக்காக தாலியை அடமானம் வைத்த கூலி தொழிலாளியின் செயல் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது.
தொலைக்காட்சியின்றி கல்வி பயில முடியாமல் தவிக்கும் ஏழை மாணவர்களுக்கு அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விசாகப்பட்டினம் துறைமுருகம் அருகே கப்பல் சரக்கு கையாளும் நிறுவனத்தில் கிரேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் துறைமுகம் அருகே இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் சரக்கு பெட்டகங்களை கையாளும் பணிகளை செய்து வருகிறது. கப்பல்களில் இருந்து வரும் சரக்கு பெட்டகங்களை ராட்சத கிரேன்கள் உதவியுடன் இறக்கும் பணிகள் இங்கு நடைபெற்று வந்தன. வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக 60 அடி உயரமுள்ள ராட்சத கிரேன் திடீரென சரிந்து விழுந்தது. அப்போது கிரேனுக்கு அடியில் 15க்கும் மேற்பட்டோர் பணி செய்து கொண்டிருந்தனர். விபத்தில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்திற்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. கூடுதல் கட்டணம் வசூலித்ததால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனியார் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து கொரோனா நோய்க்கான சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நோய் சிகிச்சை காரணமாக அதிக நிதிச்சுமைக்கு ஆளாகாத வண்ணம் அதிகபட்ச கட்டணம் நிர்ணயித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பீவெல் மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு 19 நாட்களுக்கு சிகிச்சை அளித்ததற்காக 16 லட்சம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. மேலும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் குறிப்பிட்ட நோயாளியிடமிருந்து 12,20,000 ரூபாய் கட்டணம் வசூலித்தது உறுதியானது. மேலும் பீவெல் மருத்துவமனையில் அரசு வழங்கிய நெறிமுறைகளின்படி கூடுதல் சிறப்பு மருந்து எதுவும் பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்ததால் அந்த மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் கூடுதல் கட்டணம் வசூலித்தது உறுதி செய்யப்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கே மருத்துவ காப்பீட்டு இருக்கிறவங்களுக்கு எந்தவித கட்டணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். அது வாங்கக்கூடாது. மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாதவர்களும் பணம் படைத்தவர்கள் மருத்துவமனைக்கு போகிறப்ப அவங்க ஒரு சீலிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி கூட வசூலிக்கக்கூடாது. சென்னையில் ஒரு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை 16 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஆதாரபூர்வமான புகார் வந்தனால அந்த மருத்துவமனையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை எங்களுடைய டிஎம்எஸ் டைரக்டர் நடவடிக்கை எடுத்துக்கிறாரு. செய்திக்குறிப்பில் வந்திருக்கு. மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக எந்த மருத்துவமனையில் கட்டணம் வசூலித்தாலும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கடலூரில் மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றும் 17 பெண்கள் உட்பட 35 ஊழியர்களுக்கு ஒரே நாளில் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை கடலூரில் தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8123 அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் புதிதாக 212 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 6000 கடந்துள்ளது. விழுப்புரத்தில் புதிதாக 215 பேருக்கு வைரஸ் பாதித்ததால் அங்கு மொத்த பாதிப்பு 4000 நெருங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் புதிதாக பாதிக்கப்பட்ட 98 பேர் உட்பட 2265 பேர் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் தனியார் ஜவுளி ஏற்றுமதி மற்றும் கொசுவலை நிறுவனத்தில் பணியாற்றும் 15 பேர் உட்பட 28 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 160 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 5000 தாண்டியது. அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த 29 வயது இளைஞர் உட்பட 6 பேர் மரணமடைந்ததால் இறப்பு எண்ணிக்கை 50 தொட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் 93 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 2000 கடந்துள்ளது. வெளி மாநிலம் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் மூலம் தொற்று பரவியது. ஆனால் தற்போது கிராம மக்களிடத்திலும் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் முறையாக பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்காவது ஆர்டர்கள் கிடைக்குமா என்ற வேதனையில் இருக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். சேலத்தின் அடையாளங்களில் ஒன்று வெள்ளி ஆபரணங்கள் தயாரிப்பு. சேலம், செவ்வாப்பேட்டை, சிவதாபுரம், பனங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளி கொலுசு, அரண்யான் கயிறு, மெட்டி ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் பணிகளை ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். ஆனால் ஊரடங்கின் காரணமாக வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தி பணி முடங்கி இருக்கிறது.
ஊரடங்கால் வெள்ளி பட்டறைகள் திறக்கப்பட்டாலும் உற்பத்திக்கு தேவையான வெள்ளி கட்டிகளை வாங்க வெளி மாநிலங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல உற்பத்தி செய்யும் வெள்ளி பொருட்களை கூட விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. யுகாதி, அட்சய திருதியை, ரம்ஜான் ஆகிய கொண்டாட்டங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்காததால் 80% உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கும் பணிகள் வருமா என்று தெரியவில்லை என்கின்றனர் வெள்ளிப்பட்டறை உரிமையாளர்கள். எங்கள் பட்டறையெல்லாம் மூடி எங்கள் தெருவு பனங்காடு ஏரியாவில் வேலை செஞ்சு 3-4 மாதமாக படுமோசமாகிட்டு இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுன் அறிவிச்சதுலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பட்டறையே திறக்கிறதில்ல, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அப்படியே திறந்து வேலை செஞ்சாலும் விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. சிறிதளவு ஆபரணங்களை உற்பத்தி செய்தாலும் வெள்ளி விலை உயர்வால் அதனை வாங்க முடியாத நிலையில் மக்கள் இருப்பதாக வெள்ளி நகை வடிவமைப்பாளர்கள் வேதனையோடு கூறுகிறார்கள். வர சொன்னால் மட்டும் வா, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி டெபரண்டாக அடித்து சொல்கிறாங்க. நாங்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க எந்த தொழிலுக்கு போகிறதுன்னு இந்த வேலையை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை தெரியாது, வேறு வேலை போய் கற்றுக்கவும் முடியாது. இப்போ நாம் கொத்து வேலைக்கு போனாலும் அங்கேயும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேலை குறைந்திருக்கும் நிலையில் வேறு வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொரோனா எப்போது போகும், ஊரடங்கு எப்போது முடிவுக்கு வரும் என்கிற ஏக்கத்தில் காத்திருக்கின்றனர் வெள்ளி நகை தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து திருமலை. இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவிலும் டிக்டாக் தடை செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலகில் அதிவேகமாக பலராலும் பயன்படுத்தப்படும் டிக்டாக் செயலி அண்மையில் இந்திய சீன போர் பதற்றத்தை அடுத்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்தது. இந்நிலையில் டிக்டாக்கின் தாய் நிறுவனமாக கருதப்படும் பைட்டான்ஸ் நிறுவனம் சீன அரசுக்கு உளவு பார்க்க உதவியாக டிக்டாக் செயலியை பயன்படுத்துவதாக அமெரிக்காவிலும் புகார் எழுந்தது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிக்டாக்கை தடை செய்ய உள்ளதாக அறிவித்தார். ஆனால் டிக்டாக் செயலி பொழுதுபோக்குக்காகவும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் மேடையாக மட்டுமே இருப்பதாகவும் அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ள டிக்டாக் நிறுவன அதிகாரிகள் உலகம் முழுக்க டிக்டாக் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தரவுகள் அடிப்படையிலான தீர்வு முறைகளால் ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மத்தியில் புத்தாக்க சிந்தனையை ஏற்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியை மத்திய அரசு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. தற்போது மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புத்தாக்க மென்பொருளை மாணவர்கள் உருவாக்க வேண்டும். 4வது ஆண்டாக நடைபெறும் போட்டியின் இறுதிச் சுற்று இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்றுள்ள மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்துரையாடினார். தமிழகத்தில் கோவையில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். Very happy evening to you, Mr. President, Prime Minister, sir. வணக்கம் சார். இதேபோன்று நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் தங்களது கண்டுபிடிப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது பேசிய பிரதமர் சவால்களுக்கு மத்தியில் மாணவர்கள் கண்டுபிடித்துள்ள தீர்வுகளை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். நமது வசதிகளை சிறப்பானதாக மாற்ற செயற்கை புலனறிவு மிகப்பெரும் வழியாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தரவுகள் அடிப்படையிலான சுகாதார தீர்வு முறைகளால் ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பெண்களின் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு இந்தியாவில் தாமதமாக ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த முயற்சியில் பெண்கள் தீவிரம் காட்டி வருவதாகவும் நரேந்திர மோடி கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. ஆரணியில் காதலனின் தந்தை மிரட்டியதால் மனமுடைந்த கல்லூரி மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். காதலனும் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டது ஏன்? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கூலி தொழிலாளி ஏழுமலை. இவருக்கு கன்னியம்மாள் என்ற மனைவியும் கோபால் என்ற மகனும் வெண்ணிலா என்ற மகளும் இருந்தனர். புதிய கல்விக் கொள்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். In the national education policy, flexibility has been given great importance.
there are provisions for multiple entry and exits. No one-way streets for students. एक सांकड़ी गली नहीं होगी अब. The undergraduate experience can either be a 3 or 4 year journey. Student will enjoy the advantage of an academic bank of credit, which will store all the academic credits acquired. This can be transferred and counted in the final degree. Such flexibility was long needed in our education system. I am happy the national education policy has addressed these aspects. Friends, national education policy is big on access to education. Starting from primary education, in higher education, the aim is to increase gross enrollment ratio to 50% by 2035. Other efforts, be it gender inclusion, fund, special education zones, question for open and distance learning will also help. साथियों, हमारे संविधान के मुख्य शिल्पी, हमारे देश के महान शिक्षाविद डॉक्टर बाबा साहब आम्बेडकर कहते थे कि शिक्षा ऐसी होनी चाहिए जो सभी की पहुंच में हो, सभी के लिए सुलभ हो. ये शिक्षा नीति उनके इस विचार को भी समर्पित है. ये एजुकेशन पॉलिसी जॉब सीकर्स के बजाय जॉब क्रिएटर्स बनाने पर बल देती है. यानी एक प्रकार से ये हमारे माइंडसेट में, हमारी अप्रोच में ही रिफॉर्म लाने का प्रयास है. इस पॉलिसी के फोकस में एक ऐसे आत्मनिर्भर युवा का निर्माण करना है जो ये तय कर पाए कि उसको जॉब करनी है, सर्विस करनी है या फिर एंटरप्रेन्योर बनना है. साथियों, हमारे देश में भाषा, लैंग्वेज हमेशा से एक संवेदनशील विषय रहा है. इसी एक बड़ी वजह है कि हमारे यहां स्थानीय भाषाओं को अपने हाल पर ही छोड़ दिया गया. उसे पनपने और आगे बढ़ने का मौका बहुत कम मिला. अब एजुकेशन पॉलिसी में जो बदलाव लाए गए हैं उससे भारत की भाषाएं आगे बढ़ेगी, उनका और विकास होगा. ये भारत के ज्ञान को तो बढ़ाएगी ही, भारत की एकता को भी बढ़ाएगी. हमारी भारतीय भाषाओं में कितनी ही समृद्ध रचनाएं हैं, सदियों का ज्ञान है, अनुभव है. इन सब का अब और विस्तार होगा. इससे विश्व का भी भारत की समृद्ध भाषाओं से परिचय होगा. और एक बहुत बड़ा लाभ ये होगा कि विद्यार्थियों को अपनी शुरुआती वर्षों में अपनी ही भाषा में सीखने का अवसर मिलेगा. इससे उनका टैलेंट और पुष्पवित पल्लवित होने के लिए मैं समझता हूं बहुत अवसर होगा. वो सहज होकर बिना दबाव के नई नई चीजें सीखने के लिए प्रेरित होगा. वो शिक्षा से जुड़ पाएगा. वैसे भी आज जीडीपी के आधार पर विश्व के टॉप 20 देशों की लिस्ट देखें तो ज्यादातर देश अपनी गृह भाषा, मातृभाषा में ही शिक्षा देते हैं. ये देश अपने देश में युवाओं की सोच और समझ को अपनी भाषा में विकसित करते हैं और दुनिया के साथ संवाद के लिए दूसरी भाषाओं पर भी उतना ही बल देते हैं. यही नीति और रणनीति
21वीं सदी के भारत के लिए भी बहुत उपयोगी होने वाली है। भारत के पास तो भाषाओं का अद्भुत खजाना है, जिनको सीखने के लिए एक जीवन भी कम पड़ जाता है, और आज दुनिया भी उसके लिए लालायित है। साथियों, नई शिक्षा नीति की एक और खास बात है, इसमें लोकल पर जितना फोकस है उतना ही उसको ग्लोबल के साथ इंटीग्रेट करने पर भी बल दिया गया है। एक और, जहां स्थानीय लोक कलाओं और विद्याओं, शास्त्रीय कला और ज्ञान को स्वाभाविक स्थान देने की बात है, तो वहीं टॉप ग्लोबल इंस्टीट्यूशंस को भारत में कैंपस खोलने का भी आमंत्रण है। इससे हमारे युवाओं का भारत में ही वर्ल्ड क्लास एक्सपोजर और अपॉर्चुनिटी मिलेगी, और ग्लोबल कंपटीशन के लिए ज्यादा तैयारी भी हो सकेगी। इससे भारत में विश्व स्तरीय संस्थान के निर्माण में, भारत को ग्लोबल एजुकेशन का हब बनाने में भी बहुत सहायता मिलेगी। साथियों, देश की युवा शक्ति पर मुझे हमेशा ही बहुत भरोसा रहा है। ये भरोसा क्यों है, ये देश के युवाओं ने बार बार साबित किया है। हाल ही में कोरोना से बचाव के लिए फेस शील्ड्स की डिमांड एकदम बढ़ गई थी। इस डिमांड को 3D प्रिंटिंग टेक्नोलॉजी के साथ पूरा करने के लिए बड़े पैमाने पर देश के युवा आगे आए। पीपीज और मेडिकल डिवाइस के लिए जिस प्रकार देश के युवा इनोवेटर्स, युवा एंटरप्रेन्योर्स सामने आए हैं, उसकी चर्चा आज चारों तरफ है। आरोग्य सेतु ऐप के रूप में युवा डेवलपर्स ने कोविड की ट्रैकिंग के लिए एक बेहतरीन मीडियम देश को बहुत कम समय में तैयार करके दिया है। साथियों, आप सभी युवा आत्मनिर्भरता के लिए भारत की एस्पिरेशंस की ऊर्जा है। देश के गरीब को एक बेटर लाइफ देने के लिए, ईज ऑफ लिविंग के हमारे लक्ष्य को हासिल करने में आप सभी युवाओं की भूमिका बहुत अहम है। मेरा हमेशा से ये मानना रहा है कि देश के सामने आने वाली ऐसी कोई चुनौती नहीं है जिससे हमारा युवा टक्कर न ले सके, उसका समाधान न ढूंढ सके। हर जरूरत के समय जब भी देश ने अपने युवा इनोवेटर्स की तरफ देखा है, हमारे युवाओं ने कभी भी किसी को निराश नहीं किया है। स्मार्ट इंडिया हैकेथॉन के माध्यम से भी बीते सालों में अद्भुत इनोवेशंस देश को मिले हैं। मुझे पूरा विश्वास है कि इस हैकेथॉन के बाद भी आप सभी युवा साथी देश की जरूरतों को समझते हुए देश को आत्मनिर्भर बनाने के लिए नए नए सॉल्यूशंस पर काम करते रहेंगे। एक बार फिर आप सभी को बहुत बहुत शुभकामनाएं देता हूं। बहुत बहुत धन्यवाद। புதிய கல்விக் கொள்கை குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையை கேட்டோம். புதிய கல்விக் கொள்கை குறித்த பல்வேறு சிறப்பு அம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி விளக்கியிருக்கிறார். தாய்மொழி கல்வியை புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த கொள்கையில் இருக்கிறது என்றும் 2035க்குள் உயர்கல்வி பயிலும் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதே புதிய கல்விக் கொள்கையின் இலக்கு என்றும், வேலை தேடுபவர்களை விட வேலையை உருவாக்குபவர்களை உருவாக்குவதே புதிய கல்விக் கொள்கையின் சிறப்பு அம்சம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஆரணியில் காதலன் தந்தை மிரட்டியதால் மனமுடைந்த கல்லூரி மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். காதலனும் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டது ஏன்?
சாவடியா போட்டு தாக்குது சத்தனாத்துல பார்த்தா அன்புகாரி பெரிய பொண்ணுக்கு சார் என் பாதி என் பொண்ணு யாரோ காட்டி கொண்டாருன்னு என் ஒரு பொண்ணு பார்த்தா என் பொண்ணு கேக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கூலி தொழிலாளி ஏழுமலை. இவருக்கு கன்னியம்மாள் என்ற மனைவியும் கோபால் என்ற மகனும் வெண்ணிலா என்ற மகளும் இருந்தனர். வெண்ணிலா ஆரணியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். ஆரணி சைதாப்பேட்டை கமண்டல நாகநதி தெருவில் வசிக்கும் நாகராஜ் என்பவரின் மகன் பிரசாந்தும் வெண்ணிலாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாந்தின் தந்தை நாகராஜ் வெண்ணிலாவின் வீட்டிற்கு சென்று ஆபாசமாக பேசி மிரட்டியுள்ளார். இதை தட்டி கேட்ட வெண்ணிலாவின் தாயார் கன்னியம்மாளை கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார். இதனால் கன்னியம்மாள் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆரணி நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இரு தரப்பினரையும் அழைத்து சமரசம் செய்து போலீசார் அனுப்பியதாக தெரிகிறது. வீட்டிற்கு வந்து தன்னை ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் காதலரின் தந்தை திட்டியதால் வெண்ணிலா மனமுடைந்து காணப்பட்டார். வியாழன் அன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். வெண்ணிலாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிய அக்கம் பக்கத்தினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து அவரை ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி வெண்ணிலா உயிரிழந்தார். காதலரின் தந்தை மிரட்டியதாலும் அதனால் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் மகள் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் புகார் கூறியுள்ளனர். போலீசார் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் தங்கள் மகள் உயிரோடு இருந்திருப்பார் என்றும் அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். இது நடவடிக்கை எடுக்கல. அந்த போலீஸ்கார நடவடிக்கை என் பொண்ணு செத்துக்கவே மாட்டா. நீ என் பொண்ணு பறிகுத்து அப்படி நிற்க மாட்டேன். நான் அந்த நடவடிக்கை என் பொண்ணு மேலே எடுக்கல. என் பொண்ணு மாதம் என் பொண்ணு செத்தா அவன் தான் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுத்தா அப்படி அவன் தம்பி சண்டை போட்டு போறமே சமாதானம் பண்ணிட்டாங்க. அவன் பேசவே விடல. அந்த போலீஸ்காரனோ அவனையும் கூட்டு ஒரு விசாரிக்கல, எங்களையும் கூட்டு விசாரிக்கல. என்ன தண்ணி ஏமா பண்ணிக்கோ, இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் போகக்கூடாது, அவங்கட்டாண்டு இனிமேல் அவங்க பேசக்கூடாது. இதே தான் சொன்னாங்க கோசம். அந்த பையனை கூப்பிட்டு கேட்கல, அந்த ஆளை கூப்பிட்டு கேட்கல, எதுவுமே கூப்பிட்டு கேட்கல. கேட்காது என் பொண்ணை இனிமேல் பண்ணிட்டாங்க. என்னை முழு செத்துக்க மாட்டாங்க. காரணமே அவங்க அப்பா முள்ளே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் எல்சியாக காரணமே அவங்க 4 பேர் வந்து என் பொண்ணு செத்தா எல்லாம் செத்துக்க மாட்டா. 21/7 வந்து வீட்டாங்க வந்து மதியானம் வந்து என் பொண்ணு ரொம்ப அசிங்மெண்ட் போயிட்டா, தெரு அசிங்மெண்ட் போயிட்டா சார். வந்து இப்போ நாங்கள் போய் கேட்டோம் சார். கேட்டது மம்பியில் வெட்டுறோம் சார். நாங்கள் ஆரணி டவுன் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தோம் சார். கேஸ் கொடுத்ததுக்கு பேசுவது வந்து கூட வச்சு பேசினாங்க சார். பேசினு இருக்கும்போது நேற்று வந்து எங்கள் பொண்ணு அவமானம் நீங்களா இவ்வளோ இருந்து என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவமானம் வாங்க முடியாது சார். தீக்குளிச்சு சார். பெற்றோரின் புகாரை அடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து காதலர் பிரசாந்த் மற்றும் அவரது தந்தை நாகராஜ் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து விலை மதிப்புமிக்க பொருட்களை சேதப்படுத்தி விட்டதாக அதன் உரிமையாளர் மீது இசைஞானி இளையராஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இசைக்குறிப்புகள், இசை கருவிகள் திருடப்பட்டனவா? கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிழு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. இளையராஜாவின் இசையடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ. கடந்த 40 ஆண்டுகளாக இங்கிருந்துதான் இளையராஜா திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். தற்போது வரை இளையராஜா அந்த ஸ்டுடியோவை தான் பயன்படுத்தி வந்தார். உரிமையாளர் LV பிரசாத்தின் வாரிசுகள் தலையெடுத்த பிறகு ஸ்டுடியோவில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தனர். தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பிற்காக பல்வேறு அரங்குகளை அமைத்தனர். இளையராஜாவிற்கு வழங்கப்பட்ட ஸ்டுடியோவை இடித்துவிட்டு மாற்று அரங்குகள் அமைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் பிரசாத் ஸ்டுடியோ ஊழியர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைக்கும் ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்ப்யூட்டர் டேபிளை வைத்துக் கொண்டு இடையூறு செய்தனர். காவல் நிலையம் சென்ற இந்த விவகாரத்தில் இயக்குனர் பாரதி ராஜா உட்பட பலரும் இளையராஜாவுக்கு ஆதரவாக கை கொடுத்தனர். இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றது.
வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோ இடையேயான விவகாரத்தை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் சாய் பிரசாத் மீது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தன்னுடைய ஸ்டுடியோவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தன்னுடைய பொருட்களை அகற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இசை குறிப்புகள், பல இசை கருவிகள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியும் திருடிவிட்டதாகவும் கூறியுள்ளார். திருடிய பொருட்களை சாய் பிரசாதும் அவருடைய ஆதரவாளர்களும் கள்ளச்சந்தையில் விற்றதாக தான் கேள்விப்பட்டதாக இளையராஜா புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிலையிலும் தன்னுடைய அறையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இளையராஜா இந்த வழக்கில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். உயர் ரக ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், மிகுந்த விலை மதிப்புடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசையமைப்பு கருவிகள் எல்லாமே இருக்கின்றன. இவை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் இவைகள் கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது என்று தகவல் வந்த காரணத்தால், அதைவிட முக்கியமாக திரு இளையராஜா அவர்களின் அவர் கைப்பட எழுதிய அந்த கம்போசிங் நோட்ஸ் அவை எல்லாமே கள்ள சந்தையில் விற்கப்படுகின்றன என்ற ஒரு தகவல் வந்ததால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த புகாரில் சொல்லியிருக்கிறோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு இதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் இடையிலான பனிப்போர் மீண்டும் காவல் நிலையம் புகார் என தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படுமா, பனிப்போர் முடிவுக்கு வருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இளையராஜாவின் பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை என்றும் கள்ளச்சாவி போட்டு அறை திறக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் துளியும் உண்மை இல்லை என்றும் பிரசாத் ஸ்டுடியோ தரப்பு வழக்கறிஞர் சலீம் விளக்கம் அளித்துள்ளார். ஸ்டுடியோவே இல்ல, அந்த கேஸ் போறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டுடியோவை அவங்க வேற டிஜிட்டல் பர்பஸ்க்காக அதை அப்படியே மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்க. இவரோட திங்ஸ் அங்க என்னென்ன இருந்ததோ, இவர் அந்த ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு கீ ஏன்ட்ட இருக்கு சொல்றதெல்லாம் கம்ப்ளீட்டான ஒரு ஃபால்ஸான ஒரு அலிகேஷன். அங்க அந்த மாதிரி ரூமே இல்ல. அங்க அவரோட திங்ஸ் இருந்தது எல்லாமே பாக்ஸஸ்ல அப்படியே இருக்கு. இதுக்கு நடுவுல 2 வாட்டி ஒரு வாட்டி என்னோட ஹார்மோனியம் பெட்டி வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுத்து விட சொன்னோம். லெட்டர் கொடுத்து விட்டாரு, ஒரு பர்சனை இன்சார்ஜ் பர்சனை அனுப்பிச்சாரு. அந்த ஹார்மோனியம் பெட்டி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் கொடுத்து இந்த ஆடியோ ஸ்பீக்கர் அண்ட் அந்த சிஸ்டம் இருக்குன்னாரு, அதையும் எடுத்துட்டு போயாச்சு. இதை தவிர அவரோட திங்ஸ் என்ன இருக்கோ அந்த திங்ஸ் பெட்டியில அங்க சேஃபா இருக்கு. அவர் எப்ப வேணா அதை ஆள் அனுப்பிச்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து அது கீ இருக்கு, கீ இவங்களே போட்டு எடுத்து கள்ள சந்தையில வித்துட்டாங்க இல்ல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சுத்தம் போய். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும்